வணக்கம், வணக்கம். 7ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். இது ஒரு ரிசர்ச் தான். 7ஆம் அதிபதி 6ஆம் பாவத்திலும் இருப்பது என்ன? அது சரியா? அப்படின்னு கேட்கிறப்ப 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 7ஆம் பாவாதிபதி மாத்திரம் 6ஆம் பாவத்தில் கெட்டு போயிருந்தான்னா, அந்த ஜாதகர்கள் தன் மனைவியோ அல்லது தன் கணவரையோ மிகவும் அவர்களுடைய பிரச்சனைகள் பண்ணக்கூடிய அடிப்படை வரும் பொழுதெல்லாம் பிரச்சனைகளிலிருந்து விலகிடக்கூடாது. பிரச்சனையோட இருந்து அழகா அவங்களோட வாழணும். கண்டிப்பாக பிரச்சனை. அதாவது 7ஆம் பாவாதிபதி 6ல் இருந்தால் மனைவிக்கு தோஷம் தர்றாரு ஆண் ஜாதகர். மனைவி நோயாளி, மனைவி பிரச்சனைக்காரி, மனைவி கடன்காரி, மனைவி தகராறு பிடிச்சவங்க. அதே 7ஆம் பாவாதிபதி 6ல் பெண்ணு ஜாதத்துல இருந்தா கணவருக்கு அந்த தோஷம் உண்டு. சரி, கணவர் ஜாதத்துல அப்படி இருந்தால் அதை செய்யணும்னா செஞ்சிடவே கூடாது. அந்த மாதிரியான தப்பே பண்ணிடக்கூடாது. ஒருத்தருக்கு 7 கூடையவர் 6ல இருக்கலாம், ஒருத்தருக்கு 7 கூடையவர் நல்லாவும் இருக்கலாம். அந்த விதிவிலக்குல அது தப்பிச்சு போயிடும். காரணம் என்ன அப்படின்னா, ஒன்னு மைனஸ் இன்னொரு பிளஸ் நல்லாவே பவர்ஃபுல்லா அவங்க வீடு ஜெகஜோதியா இருக்கும். ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, 7 கூடையவன் 6ல இருந்து 7ல ஒரு பிளானட் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தோஷம் குறைய ஆரம்பிச்சு. அந்த 7ஆம் பாவாதிபதி 6ல இருக்கக்கூடிய தோஷம் குறைய ஆரம்பிச்சு அவங்க கணவன் மனைவியோட, கணவனுக்கு இருந்தால் மனைவியோட, மனைவிக்கு இருந்தால் கணவனுடன் இணைந்து வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்திடும். நல்லா கவனிக்கணும். தோஷம் எப்ப சம்பவம் ஆகுதுன்னா, 7ல யாரும் இல்லாம 7 கூடைய 6ல கெட்டுறக்கூடாது. இன்னொன்னு, 6ஆம் பாவம்ங்கிறது 6ஆம் பாவத்தினுடைய ஆரம்ப புள்ளிக்கு அங்கிட்டு இருந்தாதான் 6ஆம் பாவத்துல அந்த 7 கூடையன் மொத்தமா கெடுறான்னு அர்த்தம். ஆனா அதே சமயத்துல அவன் அந்த 6ஆம் பாவ புள்ளிக்கு பின்னாடி இருந்தானா கெடவே மாட்டான். அதையும் நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு பாருங்க. சும்மா பாருங்க. ஜோதிடர்கள் தானே என் வீடியோ எல்லாம் கேட்குறீங்க. சில ஜாதகங்கள்ல எப்படி இருக்குன்னு பார்த்து புரிஞ்சுக்கங்க. 7 கூடையன் 6ல இருந்தால் தோஷம்தான், அதை சொல்லிடுங்க. தயவு செய்து அட்ஜஸ்ட் ஆயிக்கங்க. அது வேற திசை. அந்த 6ஆம் பாவத்தை சுற்றுற திசை வந்தா இன்னும் கூடும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, நல்லா வாழ முடியுங்க அப்படின்ட்டு அந்த காலம் போற வரைக்கும் சொல்லிட்டா போதும். படி 7ஆம் பாவத்துல கோள் இருந்துச்சுன்னா தோஷத்தை சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அந்த பாவத்தை இயக்கிறதுக்கு அவன் வந்துடுறான். இவன் கெட்டாலும் அவன் வந்துடுறான். அவன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுவான். இது ஒரு பக்கம். இதே மாதிரிதான் 7 கூடையவன் 12ல. 7 கூடையவர் 12ல இருந்துட்டால், கணவனுக்கு இருந்தால் மனைவி வேறு ஊரு, வேறு இடம், வேறு இடத்துகளுக்குள்ள போய் சிக்கிக்கிறாங்க. மனைவிக்கு இருந்துட்டா கணவர் பறந்து பறந்து ஊர் ஊரா போற மாதிரி மாத்திடும். இப்ப சிக்கல் என்னன்னா, இவர் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் வாழ்றாங்க. சார், இதை எப்படி சார் நிப்பாட்டுறது? நிப்பாட்டக்கூடாது. 7 கூடையன் 12ல இருக்கவங்க கணவன் மனைவி பிரிந்து திரும்பி இணைந்து பிரிந்து இணைந்து பிரிந்து இணைந்து அவங்க ஆயுசு முழுவதும் வாழலாம். அந்த தோஷம் நடைபெற்று கொண்டே இருக்கா? ரைட்டு சார், நடைபெறட்டும். 7 கூடையன் இவருக்கு 12ல அவங்களுக்கு 12ல இருக்கக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. ஒருத்தருக்கு இருந்தா போதும், ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சேர்க்கிறப்ப 12ல இருக்கா சொல்லிருங்க. ஐயா வேலைக்கு வந்த வேலைகளை பாக்குறாங்கன்னா இவர் வெளியூர் போவார், அவர் உள்ளூர் வருவார். அந்த அடிப்படையில் அவங்களுடைய வேலை எனவே இவங்க உள்ள பாக்குறது அவர் வெளியே போறது மாதிரி வருங்க. எனவே தயவு செய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இதனால தெரியல. ஒருத்தர்லாம் வீக்கெண்டு கணவர் வருவாரு, இல்ல வீக்கெண்டு மனைவி ஒய்ஃப் வருவாங்க, மந்த் எண்டு வருவாங்க, மந்த் எண்டு மனைவி அமைவாங்க. சிலவங்க வருஷ லீவுல வருவாங்க, வருஷ லீவுல போவாங்க. மனைவி இங்க இருப்பாங்க, அவர் வெளியூர் வெளி இடத்துல போய் அவர் இருப்பாரு. அந்த பிரிதல் ஓடி வந்து போய்கிட்டே இருக்கும். இத நீங்க என்ன வாக்கிடக்கூடாதுன்னா, ரொம்ப பெருசா ரொம்ப பெரிய சிக்கலா பார்க்க கூடாது. இது இயல்பு, இது நடக்கக்கூடிய இயல்பு. இந்த இயல்பை ஏத்துக்கிட்டீங்கனாலே போதும், சூப்பராக நம்ம வாழ்ந்துடலாம். இது தோஷங்கள் நடக்கதாங்க செய்யும். பிரிவுதல் இணைதல் இல்ல மொத்தமா இருந்தாங்கன்னா அவங்க மொத்தமா பிரிவாங்க. 12 கூட 7 கூட 12ல இருந்து கணவன் மனைவி இருக்கும்போது மேக்சிமம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல மொத்தமா இருக்க முடியும். ஒருத்தர் பேசலாம், ஒருத்தர் பேசாம இருக்கணும். 2 பேரும் பேசினாங்கன்னா அது எங்கெங்கயோ போக வேண்டியதுதான். அப்படி. அதனால
தோஷங்கள் நிகழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த தோஷத்தை நிகழ விடணும், நடக்க விடணும். அழகா வாழ்ந்துட்டு போலாம். எத்தனையோ பேருக்கு மிலிட்டரியில கணவர் இருக்காரு, மனைவி இங்க இருக்காங்களே. அவர் வருஷ லீவுல தானே வர்றாரு. ஏன் கப்பல் வேலையில போறாரு, 6 மாசம் 8 மாசம் கப்பல்ல மிதக்கிறார், திரும்பி இங்க வர்றாரு. இந்த மாதிரி 7 கூடையன் 12ல இருக்கவங்களுக்கு அமைந்தால் அவங்க வாழ்வும் சிறப்பா தான் இருக்கும். அதை பெரிய தோஷமா நம்ம பாராட்ட வேண்டியது கிடையாது. வாழ்க்கையில அந்த சில தோஷங்கள் அது இதெல்லாம் சாதாரண விஷயம். அதை ஏத்துக்கிட்டா லைஃப் ஸ்டைல் நல்லது. இன்னைக்கெல்லாம் கணவன் மனைவி அங்கிருந்து இங்க வர, இங்கிருந்து அங்க போக இருக்கிறது நல்ல வாய்ப்பு. தொடக்க காலத்துல அது கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் போய் வர்றதெல்லாம் நடக்காது. இறந்து போயிடுவாங்க, காணா போயிடுவாங்க, வராம போயிடுவாங்க, அங்க ஒரு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அதெல்லாம் கிடையாது. அதனால இருப்போம். மலேசியாவுக்கு இங்க இருந்து எத்தனையோ குடும்பத்தினர்கள் மலேசியா போய் வாழலையா, திரும்ப மனைவியை கூப்பிட்டுக்கலையா, இல்லாட்டி அவர் இங்க வரலையா, நிறைய இருக்கு. யோசிங்க. நன்றி.